Now we discuss about the topic of superposition principle. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா superposition principle. என்ன புதுசா என்ன டாபிக் superposition அப்படிங்கிறது. நம்ம கூலும்ஸ் லாவை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The Coulomb's law which is uses to interaction between the 2 point charges. Coulomb's law எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படினா the interaction between 2 point charges Coulomb's law explain பண்ணோம். நம்ம ஆல்ரெடி Coulomb's law அப்படினா நம்ம என்னன்னு தெரியும். நம்ம திரும்ப ஒரு டைம் பார்த்தறலாம். The Coulomb's law states that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of 2 point charges and is inversely proportional to the square of the distance between the 2 point charges அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கூலும்ஸ் லாவோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான். The 2 point charges, the force is directly proportional to the magnitude of the product of 2 point charges and inversely proportional to the square of the distance. நம்ம கூலும்ஸ் லா ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ கூலும்ஸ் லா அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான். ஸோ மோர் தென் 2 சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஒரு கொஸ்டின் வருதா? ஸோ மோர் தென் 2 சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலால் தான் மல்டிபிள் சார்ஜஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். So according to superposition principle என்ன சொல்லுது? The total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all the other charges. So ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் மேலே மீதி இருக்கிற சார்ஜஸ் என்ன ஃபோர்ஸஸை அங்கே எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மீதி இருக்கிற சார்ஜஸ்னால் என்னது? மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் மட்டும் இருக்குது. ஸோ பக்கத்தில் Q2, Q3, Q4, Q5 அப் டு Qn வரைக்கும் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக கூலும்ஸ் ஃபோர்ஸை வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? அந்த வெக்டர் சம் எல்லாத்தையும் டோட்டலாக சம் பண்ணி சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ஸோ என்ன சார் வெக்டர் சம்? எல்லாமே ஃபோர்ஸஸுக்கு எல்லாத்துக்கும் டைரக்ஷன் இருக்குது. ஸோ டைரக்ஷனில் தான் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும் ஒவ்வொரு சார்ஜஸும். அப்படிங்கும் போது இந்த Q1 சார்ஜ் மேலே Q2வால் என்ன ஃபோர்ஸஸ் இருந்துச்சு, அடுத்து Q1 சார்ஜ் மேலே Q3 சார்ஜ் வந்து என்ன ஃபோர்ஸை எக்ஸ்டெட் பண்ணுது, ஸோ Q4 சார்ஜ் வந்து என்ன எக்ஸ்டெட் பண்ணுது ஃபோர்ஸை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த டோட்டல் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய சம் ஆஃப் த ஃபோர்ஸஸை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ Q1, Q2, Q3 அப் டு Qn வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ த ஃபோர்ஸஸ் ஆன் Q1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் மேலே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? ஸோ எதனால்? Q2ங்கிற சார்ஜ் வந்து Q1 சார்ஜ் மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இப்போ த ஃபோர்ஸ் 1, 2 அதாவது செகண்ட் சார்ஜ், ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு சார்ஜ். ஸோ செகண்ட் சார்ஜால் ஃபஸ்ட்டு சார்ஜ் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ த F12 இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர். R21 அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் பிகாஸ் திஸ் இஸ் த வெக்டர். ஸோ நம்ம இதை வந்து கூலும்ஸ் லால பார்த்துருக்குறோம். இந்த ஃபார்முலாவை the force is directly proportional to the product of the 2 charges and inversely proportional to the square of the distance அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ த சேம் ஃபார்முலா இங்கே சார்ஜஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம். Q1 சார்ஜ் மேலே Q2 சார்ஜ் எக்ஸ்டெட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அடுத்தது Q1 சார்ஜ் மேலே Q3 சார்ஜ் வந்து எக்ஸ்டெட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா F13 இந்த ஃபோர்ஸ் இங்கே என்னென்ன ஃபோர்ஸு? F13 ஃபஸ்ட்டு சார்ஜ், தேர்டு சார்ஜ் Q3ங்கிற சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர். ஸோ R31 அப்படிங்கிறது இங்கே ஒரு யூனிட் வெக்டர். ஸோ இந்த மாதிரி F14, F15, F16 அப் டு F1n வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபோர்ஸஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டோட்டல் ஃபோர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ்னால் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸால் கிடைக்கக்கூடிய சார்ஜால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ டோட்டலாக என்ன பண்ணிக்கலாம்? Q1 சார்ஜ் மேலே மற்ற எந்த சார்ஜெல்லாம் ஃபோர்ஸ் எக்ஸ்டெட் பண்ணுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F1 டோட்டல் அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ F1 டோட்டல் இஸ் ஈக்குவல் டு F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14 ப்ளஸ் F15 அப் டு F1nth சார்ஜ் வரைக்கும். ஸோ the detail explain F1 total is equal to the K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ Q1 Q2 நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த ஃபார்முலா தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்கிறோம். the Q1 Q2 divided by R21 ஸ்கொயர் ப்ளஸ் Q1 Q3 divided by R31 ஸ்கொயர் ப்ளஸ் Q1 Q4 divided by R41 ஸ்கொயர். ஸோ இது எது வரைக்கும்?
Q1 Qnth சார்ஜ் வரைக்கும். ஸோ Q1 Qn divided by R n1 ஸ்கொயர் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், எல்லா சார்ஜையும் ஆட் பண்ணிக்கணும். தட் த சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ கூலும்ஸ் லாவை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒன்லி 2 சார்ஜஸுக்கு மட்டும்தான் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை சொல்ல முடியும். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது மல்டிபிள் சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் ஃபோர்ஸு நமக்கு என்னன்னு இதுலேருந்து நம்ம கிடைக்கும். ஸோ த நெக்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இப்போ ஃபோர்ஸஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஃபோர்ஸஸ் பார்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஸோ இப்போ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 சார்ஜஸ் இஸ் டெட்டர்மைன்டு பை கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது? இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்போ 2 சார்ஜுமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ளஸ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா என்ன ஃபோர்ஸஸாக இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸாக இருக்கும். ஸோ 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் என்ன, இப்போ ஒரு வேளை நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, அந்த போத் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ 2 சார்ஜ் Q1 Q2ங்கிற 2 சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜ் வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியுதா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம எந்த மாதிரியான சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம டெட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு பாயிண்ட் சார்ஜ் தேவை. அந்த பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் சார்ஜால் ஒரு சார்ஜ் மேலே எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேஸில் என்ன பண்ணிக்கிற ஒரு சார்ஜ் வந்து வச்சுக்கிறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சார்ஜை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ எந்த டிஸ்டன்ஸில் நமக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ் இதுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ஃபோர்ஸஸ். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ். ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த Q1 Q0 அப்படிங்கிறது இல்லை Q1 Q2 அப்படிங்கிற 2 சார்ஜஸ் நடுவில் இருக்கக்கூடிய என்ன சார்ஜ் எடுத்துக்கிறோம், நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அங்கே வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சரௌண்டிங்கில் எடுக்கக்கூடிய சார்ஜ் தான் அதை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் எந்த இடத்துல கொண்டு போய் அந்த சார்ஜ் வச்சா நமக்கு ஒரு ஃபீல்டு வந்து கிடைக்கும், ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த சார்ஜ் கொண்டு போய் வச்சா நமக்கு ஒரு ஃபீல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத யார் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. ஃபஸ்ட்டு மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி அங்கே லைன் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு என்ன நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ஃபீல்டு லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q0. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதாவது Q0ங்கிற சார்ஜ் மேலே கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டியூ டு Q சார்ஜால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா கூலும்ஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா கூலும்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிடுறோம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இப்போ F இஸ் ஈக்குவல் டு இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். நம்ம கூலும்ஸ் லா அப்படி சொல்லணும் அப்படின்னா F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q0 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ F இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q0 டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப். ஸோ இந்த K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 1/4πε0. K அப்படிங்கிறது இங்கே என்னது 1/4πε0. ஸோ இப்போ இது வந்து சார்ஜஸ், இது நம்ம Q0 அப்படிங்கிறது இங்கே சார்ஜஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸஸ் கிடைக்குதுல்ல, அந்த ஃபோர்ஸஸ் பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா +1 லெசன் நம்பர் 6 வால்யூம் 2 லெசன் நம்பர் 6 நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி படிச்சிருப்போம் நிறையா. ஸோ நியூட்டன்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார், இங்கே இருக்கக்கூடிய மாசஸ், த ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மாசஸ், அங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்.
அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அங்கே இருக்கிற ஃபீல்டு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு சார்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சார்ஜை எடுத்துகிட்டு போகும்போதே உனக்கு ஒரு ஃபீல்டு கிடைக்கும், ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இதை நம்ம வந்து ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். பக்கத்தில் கொண்டு போய் தான் வைக்கணும் கிடையாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு சார்ஜுக்கு பக்கத்தில் இன்னொரு சார்ஜை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஃபோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக வேணாலும் இருக்கலாம், இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்கே கிடைக்கிது. சரியா, அதை நம்ம ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கூலும்ஸில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1/4πε0 Q/r². ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து சார்ஜ், Q/0 அப்படிங்கிறது சார்ஜ். ஸோ அண்ட் தென் என்ன சார் ஃபீல்டு கிடைக்கும், ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜிலேருந்து, அதாவது P அப்படிங்கிற ஒரு சார்ஜிலேருந்து பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, அது ஆர். அப்போ ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம், P அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜுக்கு பக்கத்தில் ஒரு Q அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜை நீ என்ன பண்ணுற அப்படின்னா மூவ் பண்ணிட்டு போகிற, ஸ்பேஸில் மூவ் பண்ணிட்டு போகிற. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஃபீல்டால் கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கூலும்ஸ்லால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு யூனிட் சார்ஜால் கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுவும் டைரக்ஷன் தான், வெக்டர் குவான்டிட்டி தான் எல்லாமே. ஏன்னா அது ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம மூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் நவுத்திட்டு போகிறோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாயிண்ட் சார்ஜ் என்னது, பாசிட்டிவ். ஸோ அப்போ அங்கே ஒரு ஃபீல்டு கிடைக்கும், அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸஸில் ஒரு யூனிட் சார்ஜால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. E = F/Q0. இந்த F அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருப்போம், K×Q/r². நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்னது, இப்போ Q0 அப்படிங்கிற ஒரு யூனிட் சார்ஜால் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா K×Q/r²r. இந்த K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக வேறு என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 1/4πε0 Q/r²r. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், வெக்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் இருக்குது, போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கான யூனிட் என்னது, நியூட்டன். இந்த சார்ஜுக்கான யூனிட் என்னது, கூலும். ஸோ SI யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும். ஸோ நியூட்டன் N, கேபிட்டல் N. இந்த கேபிட்டல் C தான் கூலும்க்கு கேபிட்டல் C. கீழே வந்து கூலும் அப்படிங்கிறனால நியூட்டன் கூலும் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் அந்த பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம், டிஸ்டன்ஸ் வந்து குறைய நமக்கு என்ன நடக்கும், அங்கே ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து குறைய நமக்கு வந்து இந்த சைடு ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து Qங்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸு, அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட் சார்ஜை நீ என்ன மூவ் பண்ணிட்டு வரீங்க, Qவை நோக்கி மூவ் பண்ணிட்டு வரீங்க டுவேர்ட்ஸ் த Qவை நோக்கி மூவ் பண்ணிட்டு வரும்போது அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நீ வெளியில் மூவ் பண்ணிட்டு போகும்போது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் Q பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜுங்கிறது Q. ஸோ இதுலேருந்து அவே பண்ணிட்டு போகும்போது நமக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து குறையும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செகண்ட் ஒன் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம என்ன இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு F is equal to force experienced by a unit charge. என்ன ஃபோர்ஸஸ்? ஸோ நம்ம ஃபோர்ஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து Qங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், நீ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் சார்ஜ் Q0. இப்போ இதை பக்கத்தில் கொண்டுட்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணும், இங்கே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q0 in T, த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ எடுத்துக்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பாயிண்ட் சார்ஜால் கிடைக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நமக்கு இந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டு வந்து குறையும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ F is equal to Q0E அப்படின்னு சொல்லலாம். ஸோ and then the third one is the third aspect. The electric field is independent of the test charge Q0. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா அந்த Q0ங்கிற சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டால் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா இது எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுது? இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜ் தான். ஒன்று பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ்ங்கும் போது இங்கே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும், இங்கே நெகட்டிவ் எடுத்துக்கும் போது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது E is equal to F divided by Q0 அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாயிண்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது, சோர்ஸ் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் குவான்டிட்டின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. ஏன்? இட்ஸ் ஒன் ஆஃப் த டைரக்ஷன். இங்கே வந்து கம்பல்சரி டைரக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபீல்டு ஹேஸ் யூனிக்யூ டைரக்ஷன். ஸோ ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குமா அப்படின்னா, ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ எடுத்துக்கிறது நமக்கு வந்து என்னது? பாயிண்ட் சார்ஜ் இஸ் த பாசிட்டிவ். ஸோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து இங்கே நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வேறு ஒரு டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த டைரக்ஷன் கம்பேர் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷன் கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர் டு பிங்கிற சார்ஜை விட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அதிகமாக இருக்கும் போது திஸ் ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ த சைஸ் ஆஃப் த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அண்டு தென் ஆறுங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜ் எப்படி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், ஆறுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்ஸ் த ரிப்பல்சிவ். இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபீல்டு இந்த ஈங்கிற சார்ஜால் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீ எடுத்துக்கக்கூடிய சார்ஜு பாசிட்டிவ் சார்ஜுக்கு பதிலாக நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? அவுட்வர்ட் டைரக்ஷன். த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த அவுட்வர்ட் டைரக்ஷன். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ட் டைரக்ஷன். இந்த ஏரோ மார்க்கோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இருக்கும், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கம்பேர் டு த டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி டிஸ்டன்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு தென் த ஃபிஃப்த் ஒன் இஸ் த டெஸ்ட் சார்ஜ். நம்ம எடுத்துக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது Q0ங்கிற டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்மால். இந்த சார்ஜ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் சார்ஜை தான் மூவ் பண்ணிட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த டயக்ராம்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், இந்த இடத்துல பார்த்துருப்போம். டெஸ்ட் சார்ஜை தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? மூவ் பண்ணிட்டு வரோம். சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். டெஸ்ட் சார்ஜ் தான் மூவ் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப
ஸ்மால் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். So the test charge is made sufficiently small such that it will not modify the electric field of the source charge. ஸோ இந்த நம்ம சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல, இந்த Q அப்படிங்கிறது சோர்ஸ் சார்ஜ். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜால் நமக்கு எந்த விதமான சேஞ்சஸும் பெருசாக நடக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பெருசாக நடக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்குது, வெரி ஸ்மால். ஸோ அண்டு தென் இந்த பாயிண்ட் சார்ஜால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ பாயிண்ட் சார்ஜால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறது பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to 1/4πε0 Q/r² அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கிறோம். E is equal to 1/4πε0 Q/r² into r cap. இது எதுக்கு, ஒன்லி பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ பாயிண்ட் சார்ஜ் இல்லாமல் நம்ம நிறையா சார்ஜஸை எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கிறதுக்கு நம்ம த கண்டினியூஸ் அண்ட் ஃபைனட் சைஸ் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா த இன்டகிரேஷன் டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம், நம்ம ஒரு கூலம்ஸ் லாவை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு சூப்பர் பொசிஷனை பேஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கூலும் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூலும் சார்ஜ் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் சார்ஜோட சைஸ் வந்து கண்டினியூஸ் அண்ட் இன்ஃபினிட் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ மாசஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ்னு பார்க்கும்போது நம்ம சார்ஜ் அப்படிங்கிறது பாயிண்ட் சார்ஜ் தான். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனட் மாஸாக இருக்கும். அது மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கும் போது கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் த லாஸ்ட் ஒன், த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை நம்ம 2 டைப்ஸாக டிஃப்ரெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து யூனிஃபார்ம், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆர் சேம். த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ என்ன சார் டைரக்ஷன் எல்லாம் சேமாக இருக்குது, ஆனால் இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மேக்னிடியூடு கம்பேர் பண்ணுங்கள், இது மூணுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ அண்டு தென் இது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுமா அப்படின்னா த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் சொல்லலாம். த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஆனால் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படி கிடையாது. சேம் டைரக்ஷனாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கலாம். த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு த போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆர் சேம்னு சொல்லலாம். ஸோ இப்போ மேக்னிடியூட் அப்படின்னா இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து ஒரு இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு எடுத்துக்கலாம், இல்லை 2E 3E அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இங்கே 2E அப்படின்னு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் 2E, இதுவும் 2E, இதுவும் 2E அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே மேக்னிடியூட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். பட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா 2E அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னிடியூடு டைரக்ஷன் சேமாக இருந்தாலும் மேக்னிடியூட் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த சேம் ஆஸ் இதெல்லாம் சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷன், பட் திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2E அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி இருக்குது, E அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதனோட மேக்னிடியூட் வந்து குறையுது. இதனோட மேக்னிடியூட் 2E அப்படின்னா இதனோட மேக்னிடியூட் E. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், ஸோ ஒரு சார்ஜ்லேருந்து இன்னொரு சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கேயும் இதுவும் நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஏன்னா இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு 2E அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா E. ஸோ இது E 2E அண்ட் தென் E. ஸோ அப்போ இங்கே வந்து மேக்னிடியூட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம்.